ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா excitation of an electron அப்படின்னு பார்க்க போகிறோம். Okay, we can discuss about excitation of an electron in the nth orbit. Okay, excitation of an electron in the nth orbit. So ஒரு electron வந்து nth orbit excitation என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல. So excitation அப்படின்னா என்னன்னா electron jumps from, okay, when electron jumps from one orbit to, and right, when an electron jumps from one orbit to another. Okay, when electron jumps from one orbit to another by absorbing photon, okay, by absorbing photon is called excitation. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா excitation அப்படின்றத சொல்லுவோம். Okay, so நம்ம இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். Again we'll write the equation. Say we have a two orbits, so this is one orbit and this is one orbit. இப்போ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணபடி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட இது வந்து n equal to 1, இது வந்து n equal to 2. we know the first orbitோட எனர்ஜி வந்து -13.6 z². செகண்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி வந்து தான் -13.6 z². செகண்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி வந்து -3.4 z². இது எல்லாமே என்னதில் வரும்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. எக்ஸைட்டேஷன் அப்படின்றது என்னென்னா இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுறது பை அப்சர்விங் எனர்ஜி. அதுதான் எக்ஸைட்டேஷன் சொன்னோம். போர்ஸோட தேர்ட் பாஸ்டுலேட்லேயும் இந்த டீப்பாக பார்த்தோம். அகெயின் வில் ரைட் இட். ஸோ என்ன ஆகும்னா எனர்ஜி இங்கே ஃபோட்டான் சப்ளை ஆகும்போது தட் வில் பி எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். இந்த ஃபோட்டான் அப்சர்வ் ஆகிட்டு என்ன ஆகும், எலக்ட்ரான் வில் ஜம்ப் டு தி ஹையர் ஆர்பிட். ஹையர் ஆர்பிட்னால அதில் ரொம்ப நல்லா இருக்க முடியாது, ஏன்னா அதோட எனர்ஜி மாறினதுனால திருப்பி என்ன ஆகும், லோவர் ஆர்பிட்டுக்கு வரும். லோவர் ஆர்பிட்டுக்கு வரும்போது அது வந்து ஒரு ஃபோட்டான் எவ்வளோ அப்சர்வ் ஆச்சோ அதே எனர்ஜியை வந்து வெளியில் அனுப்பி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு இப்போ ஜம்ப் பண்ணணும்னா எவ்வளோ எனர்ஜி தேவை, தட் இஸ் வி சேட் தட் இஸ் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் மஸ்ட் பி ஈக்குவல் டு செகண்ட் எனர்ஜி மைனஸ் ஃபஸ்ட் எனர்ஜி வுட் பி ஈக்குவல் டு h இன்ட்டு நியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, செகண்ட் எனர்ஜி எவ்வளோ, தட் இஸ் -3.4 z². ஃபஸ்ட் எனர்ஜி 13.6 z². ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும், தட் வுட் பி வில் கெட் 3.4ல் 13.6 போச்சுன்னா தட் வுட் பி 10.2 z² எலக்ட்ரான் வோல்ட் தேவை. ஸோ அப்போ என்ன அர்த்தம், எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து 10.2 இருக்கணும். ஸோ இட் மீன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து தட் இஸ் 10.2. ஸோ அப்போ நான் சப்ளை பண்ணுற எனர்ஜியும் வந்து எவ்வளோ இருக்கணும், 10.2 இருந்தால் தான் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்து எக்ஸைட்டே ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். Okay, so this is what a excitation of an electron. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா we can call this as a excitation. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா this is what we call as a de-excitation. de-excite ஆகுது, திருப்பி எக்ஸைட் ஆகிட்டு திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வர்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா de-excitation அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒன் மோர் ஆர்பிட் இப்படி இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்பிட்டோட எனர்ஜி வந்து தட் இஸ் -1.51 z² எலக்ட்ரான் வோல்ட் இல்லையா. இப்போது இதே எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கும் தேர்ட் ஆர்பிட்டுக்கும் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து 12.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்போ இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கணும், ஸோ திஸ் இஸ் 1 to 2. அதுவே we are giving energy of the photon for 1 to 3 அப்படின்னா difference would be 12.6 z² electron volt. ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட் போகணும்னா இன்னும் எனர்ஜி வந்து என்ன தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ இதுதான் ரீசன். அதாவது அப்போ என்ன மீனிங், ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட் எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ண வைக்கிறது கஷ்டம், ஏன்னா அதுக்கு 12.6 தேவை. ஆனால் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட் ஜம்ப் பண்ண வைக்கிறது கொஞ்சம் ஈஸி, ஏன்னா அதுக்கு 10.2 தேவை. இப்போது அதே ஒரு எலக்ட்ரான் வந்து செகண்ட் ஆர்பிட்டில் இருக்குது அண்ட் we have to make that electron to jump from second orbit to third orbit. அப்போ என்ன ஆகும், செகண்ட்லேருந்து தேர்டுக்கு ஜம்ப் பண்ண வைக்கும்போது 3.4 - 1.51 it will comes under 3.4ல் ஒரு 1.5 போச்சுன்னா 1.9 கிட்ட 2 எலக்ட்ரான் வோல்ட் கிட்ட தான் வரும். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண வைக்க வேண்டியதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து 2.01 எலக்ட்ரான் வோல்ட் தான் தேவை. அப்போ செகண்ட்லேருந்து தேர்டு ஜம்ப் பண்ண வைக்கிறது இன்னும் ஈஸி. அப்போ மேலே போனால் அப்போ ஃபோர்த்லேருந்து ஃபிஃப்த்து போனால் இன்னும் ஈஸி. ஸோ மேலே போக போக
எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ண வைக்கிறது ஈஸி. ஸோ கீழேருந்து எக்ஸைட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தட் இஸ் வாட் யூ கால் த எக்ஸைட்டேஷன் ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ நெக்ஸ்ட்டு அயனைசேஷன்னா என்னென்னு பார்ப்போம்.